ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 41 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நார்மல் நீடில் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளோட டே 41 ஆல்ரெடி 40 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ப்ளவுஸ். இதை ரீக்ரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி இந்த ப்ளவுஸில் இருந்த ஒர்க் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ரொம்பவே ஓல்டாக இருந்துச்சு அண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். பட் இந்த ஸ்டோனை மட்டும் என்னால் ரிமூவ் பண்ண முடியலை. அவ்வளவு ஸ்டிக்கியாக அவ்வளவு இதாக அது அட்டாச் ஆகிருந்துச்சு. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ண முடியலை. ரிமைனிங் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போது இந்த ப்ளவுஸோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. இதை வந்து நம்ம டோட்டலி சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம டிசைன் கொடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான். ஸோ ஜரி த்ரெட் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா டிசைன்ஸுக்குமே இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ். அண்ட் பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் 20 ருபீஸ் தான். ஸோ இது கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10க்கும் கிடைக்குது, 20க்கும் கிடைக்குது. குவான்டிட்டியை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அழகாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெட்டீரியல் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஃபேடாக இருக்கிறது எதுவுமே தெரியாமல் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது கூட இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பீடை நான் ஸ்டிச் பண்ணி வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். 2 எண்டையும் பிடிச்சி நாட் போட்டு விட்டால் மட்டும் போதும். நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்து நான் ஆக்சுவலி என்னோடய மொபைல் கவர் தான் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நான் மொபைல் கவர்லேயே வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான்ட். இப்போ நம்மளோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இன்னொரு மெட்டீரியல் இது தான். இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி தான். ஸோ இது நமக்கு ஷாப்லேயே வாங்க கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை சூஸ் பண்ணியிருந்தேன். எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இருந்தாலே நமக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு கிராண்டான லுக் கொடுக்க முடியும். அண்டு நான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ளவுஸோட கைகள் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸில் இருக்குது. அண்ட் இந்த பஃப் ஸ்லீவ்ஸுக்கு கொஞ்சம் கிராண்டாக ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு எம்ப்ராய்டரி இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி அண்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 பீஸ் வந்து 25 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஷாப்பில். நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஸ்டோன் ஒர்க் பண்ணது இருக்குது, ஆரி பீட் யூஸ் பண்ணது இருக்குது. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு உங்களுக்கு வாங்குறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, லைக் குர்த்தி ஏதாவது இருக்கும். ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து சேவ் ஆகலை. ஸோ அதனால தான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ என்னால் ஆட் பண்ண முடியலை. ஸோ நம்மளோட கைகளோட மிடில் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கைத்தையல் தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டிசைன் எதுவும் வாங்குறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே உங்களோட பழைய சுடியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ப்ளவுஸஸ் ஆர் ஏதாவது சாரீஸ் ஆர் ஏதாவது டாப்ஸ் இல்லை ஏதாவது குர்த்திஸ் இந்த மாதிரி இதில் கூட இருக்கும்
எம்ப்ராய்டரி ஒர்க்டு டிசைன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட சைட்ஸில் நான் வந்து ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரி பீடை ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன் ஆரி பீட்ஸை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், பெரிய சைஸ் ஆரி பீட் நம்ம எடுக்கும்போது 4/4 நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. இது சின்ன சைஸ் ஆனதுனால நம்ம 6/6 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கோர்த்து எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த ஷேப்பில் பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணல, நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு பேஸ்ட் பண்ணுறதை விடவும் ஸ்டிச் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் B7000 க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. B7000 க்ளூ ரொம்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தாண்டி பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெயின்ஸ் இருக்கும், ரிமூவ் ஆயிரும். ப்ளஸ் அதோட ஸ்டெயின்ஸ் நம்மளோட ப்ளவுஸில் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி B7000 க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களை ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 30 days சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 100 days சேலஞ்ச் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 31லேருந்து திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் ஆரி மாதிரியே டிசைன் போட்டு சொல்லுங்கள், ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, அட் த சேம் டைம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அண்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கான பர்பஸை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால் ரொம்பவுமே தேங்க்ஸ். பட் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்ன பர்பஸ்க்காக நான் வந்து யாருக்காக இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரியும் எதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு ஆரி லுக் கொடுக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதே டிசைனாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்லீவ்ஸ் 3/4 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நார்மல் ஹேண்டுக்கு இது பஃப் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பண்ண போகிற அந்த ஸ்டெப்பை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் நார்மல் நீடில் போட போகிறோம். அண்ட் இது எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கேன் தெளிவாக எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு, செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது இந்த ப்ளவுஸோட பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜெரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட செயின் ஸ்டிச் வந்து கிளியராக தெரியாது. இருந்தாலுமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து அழகாக போட்டு எடுத்துகிட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சே போடுறோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் விடுங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஃபினிஷ் கொடுக்கணும், ஸோ ஓல்டு ப்ளவுஸை நம்ம வந்து புதுசு மாதிரி மாற்ற போகிறோம், ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆரி பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சு உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். வீடியோஸ் இருக்குது அவைலபிளாக, சேனலில் பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்களே போடுங்க. அண்ட் செயின் ஸ்டிச் நம்ம வந்து மெஷின்லேயும் போடலாம், தையல் மெஷின்லேயும். அதையுமே நம்மளோட சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட தையல் மெஷின் நார்மல் பெடல் மெஷின்லேயும் போடலாம், எல்லா மெஷின்லேயும் தையல் மெஷின்லேயுமே போடலாம். ஸோ நார்மல் பெடல் மெஷினில் எப்படி போடுறதுன்ட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ரொம்பவுமே சிம்பிள். அந்த தையல் மெஷினில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவும் டைமே எடுக்காது. 2 minutesல உங்களால் வந்து அழகாக போட்டு எடுக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம யாருக்கும் அதிகமாக சார்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க டெய்லர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து தான் எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது கஸ்டமர்ஸ் வந்து
வந்துட்டு எங்ககிட்ட கேட்பாங்க, ஆரி இவ்வளோ ரேட் ஆகாது, நீங்கள் எவ்வளோ ரூபா வாங்குறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தம்ப்நெயில் போடாதீங்க. குறைந்த விலையில் ஆரி போடலாம், 50 ரூபாயில் போடலாம், 100 ரூபாயில் போடலாம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து தம்ப்நெயில் வைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ண வேண்டாம், வீடியோஸில் வந்து டெய்லருக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸ்டில் நீங்கள் உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஒர்க் பண்ணும்போது அது தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக உங்களால் டிசைன் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இந்த வீடியோவை போடுறேன், யாருக்காக, எதுக்காக அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுசஸ் இருக்குது, நார்மல் நீடில், எங்களுக்கு ஆரி தெரியாது, ஸோ நார்மல் நீடில் அழகாக ஆரி மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதுக்கான வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்காக இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்டு உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் ஒர்க் தருவாங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்திருக்கோம். செகண்ட் ரோ ஆரி பீடை தான் கோர்த்து ஒரு ரோ மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த மெஷினில் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியல அப்படின்னா வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் எப்படி போடணுன்ட்டு ஈஸியாகவே சொல்கிறேன். ஸோ ஒரு பாபின் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஜரி த்ரெட்டை நீங்கள் சுற்றிக்கோங்க. அண்டு அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பாபின் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம 3 பாபின் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாபினில் ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்து நீங்கள் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாபின் அதாவது செகண்ட் பாபின் எடுத்துக்கோங்க. அதிலே நீங்கள் கொஞ்சம் ஜரி த்ரெட்டை சுற்றி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பாபின், மூணாவதாக ஒரு பாபின் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாபின்லேருந்தும் செகண்ட் பாபின்லேருந்தும் அதோட எண்டு, அந்த ஜரி த்ரெட்டோட எண்டை பிடிச்சி நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து, அதாவது நம்ம வந்து டபுளாக சுற்றுறோம், ரெண்டையும் இப்போ நம்ம ஒரு த்ரெட்டாக தான் நினச்சிக்கணும். ரெண்டுன்னு நினைக்காமல் ஒன்றா சேர்த்து அதை அப்படியே இன்னொரு புது பாபினில் 3வது பாபினில் சுற்றி எடுத்து நீங்கள் பாபின் கேஸில் வச்சு நீங்கள் மிஷினில் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான த்ரெட் தான் வைக்கணும். அந்த ஜரி த்ரெட்டோட கலரில் வச்சுக்கோங்க. கோல்டன் ஜரினா கோல்டன் கலரில் வச்சுக்கோங்க, சில்வர் ஜரினா சில்வரில் வைங்க, காப்பர்னா காப்பரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் எப்போவுமே லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச் கிடைக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ தம்ப்நெயிலில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸில், சாதாரண தையல் மிஷினில் அந்த மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெஷின் இருக்கவங்க, மெஷின் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் நீடில். அண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க நார்மல் நீடில் வந்து எங்களால் பீட்ஸ் எதுவும் கோர்க்க முடியல, சுகர் பீட்ஸ் கோர்க்க முடியல, சின்னதாக இருக்கக்கூடிய ஆரி பீட்ஸ் கோர்க்க முடியலை, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீடில் சைஸ் வந்து 12 வந்து அவைலபிளாக இருக்கும். அது எல்லா பீட்ஸுக்குமே செட் ஆகும். அப்படி 12 உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் 10 ஆச்சும் வாங்குங்க. ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 12 இருக்காது, நீங்கள் 10 வாங்குங்க. 12 பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம பிடிச்சாலே அது வளையிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 12 கிடைக்கல அப்படின்னா 10 வாங்கிக்கோங்க. 10மே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களால் கண்டிப்பாக எல்லா பீட்ஸையும் கோர்க்குற மாதிரி தான் இருக்கும், இன்க்ளூடிங் சுகர் பீட்ஸு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோ ஆரி பீடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். அழகாக பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. அண்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் ப்ளெயினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸில் ஆல்ரெடி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எண்டில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிக்குமே தவிர இல்லைன்னா காமிக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட செயின் ஸ்டிச் எதுவுமே இதில் தெரியவே இல்லை. ரீசன் என்னென்னா அதோட ஜரி வந்து கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம கோல்டன் கலரில்
கலரில் தான் நம்மளும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜரி எந்த கலரோ அந்த கலரில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ரோ வந்து நம்மளோட ஸ்டோன்ஸை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணுறேன். அண்ட் B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. 40 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. 40, 80 இருக்குது. ஸோ சின்ன பேக் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் அண்ட் பெரிய பேக் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அழகாக வந்து டைமண்ட் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் இது ரொம்பவுமே சிம்பிள். ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் போட்டு எடுக்க முடியும். அண்ட் நம்ம 100 டேஸ் சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி நீடில் எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆரி நீடில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுக்கணுமா வேணுமா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே பண்ணிடலாம். ஸோ 100 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆரி நீடில் சிம்பிளாக ஆரி ஒர்க், பர்ஃபெக்ட் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் கிடையாது, ஆரி ஒர்க்கர் கிடையாது, நீங்கள் வந்து எங்களோட கஸ்டமர்ஸை இப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போட்டு அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் கம்ப்ளீட்லி இந்த வீடியோஸே போடுறேன். அண்டு ஆக்சுவலி என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறையா தெரியும், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு டைம் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், டெய்லி வீடியோஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு புரியும் என்னோடய கஷ்டம். சொல்கிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஆரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆரி நீடில் ஆரி டிசைன் எப்படி போடுறது, நார்மலாக ப்ளவுஸுக்கு ஆரி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் எனக்கு ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்மளோட 100 டேஸ் சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆரி எப்படி பண்ணுறது, ஆரி டிசைன் எப்படி போடுறது, அதுவும் ஆரி நீடில் சிம்பிளாக இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 100 டேஸ் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும், கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி டிசைன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதை வாங்குங்க. சின்ன டிசைன்ஸ் இருக்கும், ஃப்ளவர் ஷேப், ஹார்ட் ஷேப், நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட பழைய கிளாத்ஸில் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே கிராண்டாக இருக்கும், உங்கள் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி கலரெல்லாம் ஃபேட் ஆகி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ ஆஃப்டர் எப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நம்மளால் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன பட்ஜெட்லேயே நம்மளால் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் 100 கிட்ட தான் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி 100 அண்ட் 100க்கு கீழே பட்ஜெட்டில் தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ப்ளவுசஸ்னு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 30 ருபீஸ்லேருந்தே நான் வீடியோ போட்டிருக்கேன். 30 ருபீஸில் எப்படி நம்ம சிம்பிளாக ஆரி தெரியாதவங்க நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஆரி போடணும் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 50 ருபீஸுக்கு எப்படி போடணும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். 100 ருபீஸுக்கு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா ஃப்ரீ டைமில் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வீடியோஸை வந்து பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது, என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய ஐடியா சொல்கிறீங்க. அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். அண்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸ், என்ன அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால், ஏதாவது ஐடியாஸ் இருந்தால், ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த எம்ப்ராய்டரி பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி அவ்வளோவா தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ எம்ப்ராய்டரி எல்லாம் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தெரியாமல் சொல்லி கொடுத்து அப்புறம் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்குறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா மிஷின் இப்போ தான் வாங்கியிருக்கேன். தையல் மிஷின் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஹஸ்பண்ட். ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாலாம் எம்ப்ராய்டரி ஆர் நம்ம
நார்மல் நீடில் எம்ப்ராய்ட்ரி பண்ணுற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன். அண்டு சுடிக்கு வந்து ஆரி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் பண்ணுற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் 3/4 கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்லீவ்ஸுக்கும் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பஃப் ஸ்லீவ்ஸ் தான். ஸோ நார்மல் ஸ்லீவ்ஸுக்கு நீங்கள் இங்கே இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நாளைக்கு வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணலாம். அண்ட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஆரி தெரியாது பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டு மறக்காமல் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் நாளைக்கு வீடியோ. இதோட கழுத்துக்கு நம்ம வந்து அழகாக பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. இதுக்கும் மேலே உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதுவே ஓகே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்லீவ்ஸ் கைகள் வந்து அழகாக எடுத்திருக்கோம். பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரியில் இருந்ததுனால அதை அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு, ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.